அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவினுடைய 9வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். மாதங்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாள் தொட்டு அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டிட்டு மின்ஹா அர்பஅத்து ஹுரும், அந்த 12 மாதங்களை 4 மாதம் சங்கையுள்ள மாதங்களாகும் அப்படின்னு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இது என்ன சங்கையான மாதம்ன்றா என்ன அப்படி என்று கேட்டால், ஆரம்ப காலத்திலேயே ஜாஹிலிய காலத்திலேயே 4 மாதம் சங்கையான மாதமாகவே மக்களிடத்தில் கருதப்பட்டது. அந்த சங்கையான மாதம்னா அந்த மாதத்தில் எதிரிகளை கண்டாலும் யுத்தம் செய்ய மாட்டாங்க. நாட்டில் இன்னொரு ஊரில் இருந்து ஒரு ஊருக்கு வரும்போது அவங்க எதிரிகளாக இருந்தால் சண்டை செய்வாங்க இல்லையா, தனிப்பட்ட முறையில் ஒரு எதிரியை கண்டு அவரோடு போராடுவாங்க, வெட்டுவாங்க. அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்துச்சு. அந்த ஜாஹிலிய காலத்து மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே 4 மாதத்து சமாதானத்துக்கே ஒதுக்கிக்கிட்டாங்க. அதில் சண்டை செய்கிறதில்ல, யுத்தம் செய்கிறதில்ல அப்படின்னு ஒதுக்கிக்கிட்டாங்க. அது வரலாற்று குறிப்புகள். அது ஏன் அப்படி ஒதுக்கிக்கிட்டாங்க அப்படி என்று பார்த்தால், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு மார்க்கத்தில் கையாடல்கள் ஏற்பட்டு சிலைகள் கஅபத்துல்லாஹ்வில் வந்தாலும் கஅபாவை தரிசனம் செய்வது என்பது, கஅபாவை நோக்கி மக்கள் வேறு வேறு தேசங்கள்லேருந்து வர்றதுங்கிறது ஒரு யாத்திரையாக அவர்களுடைய ஒரு வணக்கமாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது, அவருக்கு நபி பட்டம் கிடைச்சி அந்த தவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது கஅபாவை நோக்கி தவாவுக்காக வரக்கூடியவர்கள்ட்ட போய் ரகசியமாக இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிறாங்க. அதில் தான் மதீனாவில் இஸ்லாம் பரவிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மதீனாவில் இருந்து மக்காவுக்கு யாத்திரைக்காக கஅபாவை தவாப் செய்கிறதுக்காக வரக்கூடியவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதராக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ ரகசியமாக அவரிடத்தில் ஒப்பந்தம் பண்ணி அவரிடத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு போனவங்க தான் நபி போய் தவா பண்ணுறதுக்கு முன்னாடியே மதீனா தயாராக இருக்குது ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு, இஸ்லாமிய ஆட்சிக்கு. அப்போ இந்த கஅபாவுக்கு வரணும். எப்போ வருவாங்கன்னா ஹஜ் மாதத்தில் தான் தவாவுக்கு வருவாங்க. ஹஜ் மாதத்தில் தான் தவாப் செய்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னா கஅபாவை நோக்கி வருவாங்க. இப்போ ஹஜ் மாதத்தில் கஅபாவுக்கு வரணும். வர்ற வழியில் எதிரிகளுடைய ஊருக்குள்ளால் வர வேண்டியிருக்கும். சில வேளை மக்காவாசிகளே எதிரிகளாக இருக்கும். அப்போ அவங்க ஊரில் கஅபாவை வச்சிருக்கிறாங்க, எதிரி ஊர், கஅபாவை வேற தவாப் செய்யணும். அப்போ வந்த சண்டை பிடிச்சிருவாங்க இல்லையா. ஆனால் இந்த மாசத்தில் வந்தால் சண்டை பிடிச்சிக்க மாட்டாங்க. இந்த மாசத்தில் சங்கையான மாசத்துக்குள்ள வந்தால் சண்டை பிடிச்சிக்க மாட்டாங்க. அதை கூட எப்படி அந்த மாசத்தை அவங்க ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ பக்ரத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன, ஹஜ்ஜத்துல் விதாவில் வச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, அலா இன்ன ஸமான கத் இஸ்ததாரக ஹய்யதிஹி யௌம ஹலகல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த் அஸ்ஸனா 12 ஷஹ்ரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவில் வச்சு சொல்றாங்க, வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொட்டு காலம் என்பது அதே அமைப்பில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரே அமைப்பில் தான் இந்த காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஸ்ஸனா 12 ஷஹ்ரா, ஒரு வருடம் 12 மாசம் ஆகும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. மின்ஹா அர்பஅத்து ஹுரும், அதுல 4 மாசம் சங்கையான மாசம், ஸலாதத்துன் முத்தவாலியாத், அதுல தொடர்ந்து 3 மாசம் தொடராக இருக்கும். அதை சொல்லிட்டு சொல்றாங்க, துல்கஅதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம் தொடர்ந்து இருக்கும். துல்கஅதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம், இடையில ரஜப் மாசம். அந்த ரஜப் மாசம் என்கிறது ஜமாதுல் ஆஹருக்கும் ஷஅபானுக்கும் இடையில வரக்கூடியதாக இந்த ரஜப் மாசம் இருக்கும். அப்போ இந்த தொடர்ந்து 3 மாசம்னா ஹஜ் மாசத்தை நடுவில் வச்சு முன்னுக்கு ஒரு மாசம் பின்னுக்கு ஒரு மாசம், துல்கஅதா துல்ஹிஜ்ஜா, இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய முஹர்ரம் மாசம். அப்போ இந்த ஹஜ் மாசத்துக்கு தவாபுக்காக வரக்கூடியவங்க அதுக்கு முதல் மாசத்திலிருந்து வெளிக்கிட்டுருவாங்க, துல்கஅதாவில் வெளிக்கிடுவாங்க. வர்றது தூரமாக இருக்கும், மாச பயணமாக கூட இருக்கும், வந்துடுவாங்க. இந்த ஹஜ் மாசத்தில் அவங்க தவாபு செய்வாங்க. செஞ்சுட்டு திரும்பி போகும்போது மாதம் முடிஞ்ச சண்டை வந்துடும் இல்லை,
முடிஞ்சாலும் சண்டை வராது. ஏன்னா அடுத்த மாதம் சங்கையான மாதம்தான். இடையில ஒரு அவசர தேவைகள் இருக்குமா இருந்தால் இந்த ரஜப் மாதத்தில் அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு போய்த்துருவாங்க. அந்த எதிரிகள் இடத்துல போகிறதாக இருந்தால், எதிரிகளை தாண்டி போகிறதா இருந்தால் அப்படி எடுத்துக்குவாங்க. இப்படி இந்த மாதம் சங்கையான மாதமாக ஆரம்ப காலத்திலே இருந்துச்சு. நபித்துவம் கிடைச்சதுக்கு பிறகு இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா அதே 4 மாதம் சங்கையான மாதம் தான் என்ன செய்யறான், ஏற்றுக்கொள்ளலாம். அதில் மாற்றம் கிடையாது. இந்த மாதம் சங்கையான மாதம்தான் அப்படி என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னால், ذَلِكَ دِينُ الْقَيِّمِ, அல்லாஹ்வுடைய மார்க்கமா உறுதியான மார்க்கமாகும் அப்படி என்று சொல்லிட்டு فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ, இந்த மாசங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதி செஞ்சுக்காதீங்க, பாவம் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே பாவம் செஞ்சிடாதீங்க அப்படி என்று அல்லாஹ் சொல்றான் என்றால் என்ன, அது மற்ற மாசத்துல பாவம் செஞ்சிடலாமா? இந்த மாசத்துல பாவம் செய்யாதீங்கன்னா மற்ற மாசத்துல பாவம் செய்யலாமா? அதாவது இதுல இன்னும் கண்டிப்பா இருக்கணும். நாம சொல்லுவோம் ரமலான் மாசம் பாப்பா குர்ஆன் எடுத்து ஓதன்றோமா இல்லையா? அப்ப மற்ற மாசத்துல ஓதக்கூடாதா? எல்லாத்துலயும் ஓதணும், இதுல கொஞ்சம் முக்கியத்துவம் கூட கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, அந்த மாசத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாசத்தினுடைய சிறப்பை பற்றி என்ன சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இந்த முஹர்ரம் மாதம் என்கிறது இன்னைக்கு ஒன்று. இப்போ நாங்கள் மஹரிபை அடைஞ்சதுனால 2வது பிறைக்கு வந்துட்டோம். இன்றைக்கு வந்து புதன்கிழமை பகல் வந்து நமக்கு முதல் பிறை, முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் நாள். இது புது வருஷம் அப்படின்னு இஸ்லாமிய அடிப்படையில் வருஷம் என்ன செய்யுது, தொடங்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு வருஷத்தினுடைய தொடக்கமும் முடிவும் சங்கையான மாதம்தான். ஒரு வருஷத்தினுடைய முடிவு என்ன, துல்ஹிஜ்ஜா, தொடக்கம் என்ன, முஹர்ரம், ரெண்டுமே சங்கையான மாசங்கள் தான். அப்ப இந்த சங்கையான இந்த மாசம் என்கிறது இதுல உள்ள சிறப்புகள் என்ன, இந்த மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படி என்று நாங்க பார்த்தா, இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல உள்ள சிறப்புகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று இது சங்கையான மாசம். இந்த மாசத்துல ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்குமாக இருந்தால் யுத்தங்கள் நடக்காது. யுத்தங்கள் என்ன செய்யாது, நடக்காது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபத்தன் கமா யுகாத்திலூனக்கும் காஃபா வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். அவங்களா வம்புக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்து, இஸ்லாமிய ஆட்சியில வந்து படைகள் இருக்கும், ராணுவ படை இருக்கும். அப்படி இஸ்லாமிய ஆட்சி இருந்து அந்த படை இருந்தாலும் இந்த சங்கையான மாசத்துல அந்த ஆட்சியில இருக்கக்கூடியவர்கள் யுத்தங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களா வந்து நம்மள வந்து வெட்டி தள்ளுறாங்க, அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு இடையூறு செய்யறாங்க, சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களா வந்துட்டாங்கன்னு சொன்னா நீங்களும் சண்டை செய்யுங்க. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. அது எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நீதி தான் அது. இன்னைக்கு வந்து எந்த நாடா இருந்தாலும் அந்த நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக ஒருத்தங்க ஆயுதம் தூக்கிட்டான்னு சொன்னா அரசாங்கம் பாவம் கையை கட்டிக்கு நிற்குமா, அவனுக்கு எதிராக போராடும். அதை சொல்றது புனித போர் தான். கொலை தான் நடக்கும், ஆனா புனித போர் என்று சொல்லுவாங்களா இல்லையா? இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலேயும் இஸ்லாமிய ஆட்சி என்று ஒன்று இருக்குமா இருந்தால் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன செய்யுது, அந்த வசனம் சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கலாம். அதே மாதிரியாக சூரா அல் மாயிதா 2வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹில்லு ஷாயிரல்லாஹ் வலா ஷஹ்ரல் ஹராம் அப்படிங்கிறான். அந்த ஹஜ்ஜினுடைய இஹ்ராம் கட்டிட்டு போறாங்க இல்லையா, அந்த இஹ்ராம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில அது சங்கையான மாசத்துல தான் இஹ்ராம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சங்கையான மாசத்துல தான் இஹ்ராம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாசம் சங்கையானது, அவங்க இருக்கக்கூடிய இடம் சங்கையானது. அங்க வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹில்லு ஷாயிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய புனித பிரதேசங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள் இருக்குது இல்லையா, அந்த இடங்களையும் இந்த சங்கையான மாசத்தையும் கண்ணியப்படுத்துங்க, அதில் அத்துமீறாதீங்க, வேட்டையாடக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய மரங்கள கண்டுகளை முறிக்கக்கூடாது, அந்த இஹ்ராம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குரிய ஒரு ஹுர்மத் அது. அந்த இடத்துல அப்படி நடந்து கொள்ளுங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா நேரம் இந்த சூரத்துல் மாயிதாவினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வாரான். அதுல என்ன சொல்றான்னு சொன்னா, வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களையும் எதிர்ப்பு சண்டை சச்சரவுகளுக்கு நீங்க துணை போகாதீங்க, நீங்க நல்ல விஷயங்களுக்கு துணை போங்க அப்படின்னு தொடர்ந்து அந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய காரியத்தை நாங்க பார்க்கலாம். அடுத்தது என்ன, இந்த மாசத்துல இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாசம் ரமலானுக்கு அடுத்தபடி
சங்கையான மாசம் என்கிற அந்த நாளுக்குள்ள ரமலான் இல்லதான். ஆனா ரமலான்ங்கிறதுக்கு தனியே ஒரு சிறப்பு இருக்குது. அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன்ங்கறான். இந்த ரமலான் மாசம் குர்ஆன் அருளப்பட்ட மாசம் அப்படி என்று சொல்லி அந்த மாசத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அந்த மாசத்துல நம்ம கண்டிப்பாக நோன்பு வைக்கணும். அதுல சுன்னத்து கிடையாது, பர்லு. அந்த மாசம் முழுக்க நாங்க என்ன செய்யணும், ஒரு தலைப்புறையிலிருந்து அடுத்த தலைப்புறை வரைக்கும் ஒவ்வொரு பருவ வயதை அடைந்த ஆண்கள் பெண்களுக்கும் நோன்பு பிடிக்கக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த நோன்பு பிடிக்கிறது என்ன செய்யுது, கடமையாக இருக்குது. அதுல விதிவிலக்கு, ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாங்க, நோயில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு விட்டுட்டு பிறகு கலா செய்யலாம். அதே மாதிரி பெண்கள் மாதாந்த ருது வழிபட்டவங்க, அவங்க அதை நோன்பு வைக்காம இன்னொரு நாளைக்கு என்ன செய்வாங்க, கலா செய்வாங்க. அதே மாதிரி நிரந்தர நோயாளியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அந்த நோன்பை விட்டுடுவாங்க. இப்படி அவங்க பிறகு அதுக்கு ஃபிதியா கொடுப்பாங்க. இப்படி விதிவிலக்கு இருந்தாலும் அது கண்டிப்பா நோன்பு வைக்கக்கூடிய ஒரு மாசம், சிறந்த ஒரு மாசம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னால், நோன்பிலேயே ரமலான் மாசத்துக்கு பிறகு சிறந்த ஒரு நோன்பு ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வின் மாசம் முஹர்ரம் மாசத்துல வைக்கிற நோன்பு தான்ங்கறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இரவில் எது சிறந்தது, மாதத்தில் எது சிறந்தது அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இரவில் நடுநிசி வணக்கம் செய்யறதுக்கு இரவுல எந்த நேரம் சிறந்த நேரம் அப்படின்னு சொன்னா நடுநிசி, அதாவது பிந்தின இரவு. இந்த பிந்தின இரவுல தஹஜ்ஜத் தொழுகிறதுல சிறப்பு இருக்கிறது. மாசத்துல ரமலான் மாசத்துக்கு பிறகு ஒரு சிறந்த மாசம் நோன்பு வைக்கிறதுக்கு வணக்கம் செலுத்துறதுக்கு ஒரு சிறந்த மாசம் இருக்குமா இருந்தால் அது முஹர்ரம் மாசம் அப்படிங்கிறாங்க. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம்ங்கறாங்க, அல்லாஹ்வின் மாசம் முஹர்ரம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வின் மாசம் என்று அல்லாஹ்வோடு சேர்த்து என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறத நாங்க பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஃலலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பு இருக்குமாக இருந்தால் அது முஹர்ரம் மாசத்தினுடைய நோன்பாகும். அதாவது முஹர்ரம் மாசத்துல நம்ம அதிகமாக என்ன செய்யறது, நோன்பு வைக்கிறது இருக்குது. அதே நேரத்தில் இந்த ரமலான் மாசம் நோன்பு வைக்கிறது நமக்கு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு கடமையாக இருந்தது இந்த முஹர்ரம் மாசத்து ஆஷுரா நோன்பு தான். இந்த முஹர்ரம் மாசத்துல ஆஷுரா நோன்பு இருக்குது இல்லையா, இதுதான் முதல்ல நமக்கு கடமையாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய கரையோர பிரதேசங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களுக்கு இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு நபித்தோழர் அனுப்பி வைக்கிறாங்க. காலையில போய் இன்னைக்கு நோன்பு வைக்காம காலை பொழுது அடைஞ்சிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கிற நாளை நோன்பாக தொடர சொல்லுங்க. யார் இன்றைக்கு நோன்போட காலை பொழுது அடைஞ்சிட்டாங்களோ அவங்க நோன்பாளியா இருக்கட்டும், நோன்பு இல்லாம இருக்கிறவங்களும் மீதி உள்ள நாளை நோன்பாக்கட்டும். காலையில சாப்பிட்டாங்க தெரியல, ஆனா தொடர்ந்து நோன்பை இருக்கட்டும் என்று அறிவிப்பு செய்யுங்க ஆள் அனுப்பி வைத்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு இந்த ரமலான் மாசம் நோன்பு விதியாக்கப்படுறதுக்கு முன்னாடி. அப்ப குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன் என்கிற வசனம் வர்றதுக்கு முன்னாடி எதுக்கு கடமை இருந்துச்சு, இந்த ஆஷுரா நோன்பு முஹர்ரம் மாசத்து நோன்பு தான் என்ன செஞ்சது, கடமையா இருந்துச்சு. அப்ப இந்த முஹர்ரம் மாசத்து நோன்பு பற்றி எப்படி வருது அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க, ஹிஜ்ரத்து வர்றாங்க. ஹிஜ்ரத்து வந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த 10வது நாள் நோன்பு வைக்கிறாங்க. முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் அவங்க நோன்பு வைக்கிறாங்க. அது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு என்ன இந்த நாளைக்குள்ள நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை ஃபிரௌன் விரட்டிக்கிட்டு போனது இந்த முஹர்ரம் 10வது நாள் தான். முஹர்ரம் மாசத்தினுடைய 10வது நாள் தான் அவங்க விரட்டிட்டு போனாங்க. கடலை அல்லாஹ் பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் மூமின்களையும் அவரோடு ஈமான் கொண்டவர்களையும் கடலை காப்பாற்றினது இந்த 10வது நாள் தான். ஃபிரௌனையும் அவனுடைய படையையும் கடலை மூழ்கடிக்க செய்து அழிச்சது இந்த 10வது நாள் தான். அதனால இந்த மாசத்தை நன்றி செலுத்துறது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா நபி நோன்பு வச்சாங்க. அவங்க சொல்றாங்க, யூதர்கள் அல்லாஹ் அவரை காப்பாத்தினதுக்காக அந்த நாளை நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி என்ன, மூசா நபி இந்த 10வது நாள் நோன்பு வச்சாங்க, அதனால நாங்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு நோன்பு வைக்கிறோம் அப்படி என்ன அந்த மக்கள் சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபநஹ்னு அஹqqu வ அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட மூசா நபி விஷயத்துல
இது இந்த நோன்பை விற்கிறதுக்கு நாங்க ரொம்ப தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸாமஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அமர பி ஸியாமிஹி, ரசூலுல்லாஹ் நோன்பு நோற்று சஹாபாக்களையும் நோன்பு நோக்குமாறு ஏவினாங்க அப்படின்னு சொல்லி புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஆரம்ப காலத்தில் இந்த ஆஷுரா நோன்பு மட்டும்தான் இருந்துச்சு, 10வது நாள் மட்டும்தான் நோன்பு இருந்துச்சு. மதீனாவுக்கு வந்துட்டாங்க, வந்தோடனே இதை காண்றாங்க, கண்டவுடனே இந்த மாதம் அவங்க நோன்பு வைக்கிற நோன்பு ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டு இந்த காரணத்தை சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதுக்கு ரொம்ப தகுதியானவங்க, மூசா நபியுடைய விஷயத்தில் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்கு உங்களை விட நாங்கள் ரொம்ப தகுதியானவங்க. அதனால் உங்களை விட நாங்கள் ரொம்ப தகுதியானவங்க என்றால் நீங்கள் மார்க்கத்தை மாற்றிட்டீங்க, மூசா நபி சொன்னதை மட்டும் கேட்கல, நீங்கள் உங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொன்னதை எல்லாம் சொல்லி முகமது நபியை நிராகரிச்சிட்டீங்க, புறவு வரக்கூடிய வேதத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, நிராகரிச்சிட்டீங்க. அதனால் தகுதி உங்களை விட எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு வச்சாங்க. அந்த நோன்பை வைக்குமாறு தொடர்ந்து மக்களுக்கு ஏவினாங்க, சஹாபாக்களுக்கு ஏவினாங்க. அப்போ ஒரு நாள் தான் அந்த நோன்பு இருந்துச்சு, 10வது நாள் தான் என்ன செஞ்சது, நோன்பு இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி வருஷம் இருக்குது இல்லையா, அந்த கடைசி வருஷம் அவங்க மௌத்தா போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க எல்லா விஷயத்திலையும் யூதர்களுக்கு மாறு செய்த விஷயத்தில் கவனமாக இருப்பாங்க. யூதர்களுக்கு மாறு செய்யுங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால், சஹாபாக்கள் வயதான சஹாபாக்கள் எல்லாரும் தாடி வெள்ளன்னு வெளுத்து போயிருந்த அந்த நிறை விழுந்த சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் அப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போனவங்க, ஏன் நீங்கள் உங்கள் நிறைக்கு சாயம் போட மாட்டீங்களா, யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, மருதுண்டி போடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைறாங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு யூதர்களுக்கு மாறு செய்ய சொல்லாங்க. எந்த யூதர்கள் சொல்லிக்குவாங்க, இந்த மனுஷன் எதையுமே நம்மள்கிட்ட விட்டு வைக்க மாட்டோம், பிள்ளைக்கு எல்லாத்துலேயும் நமக்கு மாறு செய்ய சொல்கிறாங்க. முடி வாரத்தில் அவங்களுக்கு மாறு செய்ய சொல்கிறாங்க, பெண்களுடைய விளையத்தில் அவங்களுக்கு மாறு செய்ய சொல்கிறாங்க. அதாவது மாதவிலக்குள்ள பெண்கள் அவங்க தள்ளி வைக்கிறது, அது அப்படி இல்லை, அப்படி தள்ளி வைக்கிறது இல்லை, தாம்பத்தியத்தை தவிர மற்றதெல்லாம் வச்சுக்கோங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செருப்பு போட்டுக்கு அவங்க தொழ மாட்டாங்க. யூதர்கள் வந்து செருப்பு போட்டுக்கு தொழ மாட்டாங்க, நீங்கள் செருப்பையும் போட்டுக்கு தொழுங்கன்றாங்க சஹாபாக்களுக்கு. அப்போ பள்ளியெல்லாம் மண் தரையாக இருந்துச்சு, உள்ளுக்கு வந்து மண் தரையாக தான் இருந்துச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னறாங்க, யூதர்கள் அவங்க வணக்கம் செலுத்தும் போது செருப்பு போட மாட்டாங்க, செருப்பு போட்டுக்கிட்டு தொழுங்கங்கிறாங்க. அப்போ அதில் மாறு செய்யுங்கிறாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்துலேயும் மாறு செய்கிறவங்க கடைசி வருஷம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாள் நோன்பு வைப்பேங்கிறாங்க. தாசுஆ, ஆஷரா என்றால் 10, தாசுஆன்னா 9, 9வது நாள் நான் நோன்பு வைப்பேன் அப்படிங்கிறாங்க. அவர் வைக்கல, அதுக்கடையில் மௌத்தாயிட்டாரு. அந்த ஹதீஸை வச்சு தான் நம்ம 2 நாள் நோன்பு வைக்கிறோம். ஆஷுரா தாசுஆன்னு நம்ம சொல்கிறோம். சரியான முறைப்படி தாசுஆ ஆஷுரா, முதல் 9, 2வது தானே 10. வார்த்தையில் சொல்லும்போது ஆஷுரா தாசுஆன்னு தான் நம்ம சொல்கிறது. 9, 10வது நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய இன்னைக்கு புதன்கிழமை 1 அப்படின்னு சொன்னால், அடுத்த வியாழம் வந்து என்ன செய்ய போகுது, நமக்கு 9, வெள்ளி 10ஆக என்ன செய்ய போகுது, நமக்கு வரப்போகுது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த 2 நாள் நாங்கள் என்ன செய்கிறோம், நோன்பு எடுக்கக்கூடியதாக நமக்கு அதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஹதீஸில் வருது எப்படின்னு சொன்னால், மூசா நபி இந்த முஹர்ரம் மாதம் 10 அல்லாஹ் தஆலா நேரம் காப்பாற்றுறான். அதே மாதிரி அல்லது இஸ்தவத்து ஃபீஹி ஸஃபீனத்து அலல் ஜூதி ஃபஸாமஹு நூஹு ஷுக்ரன், மூசா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் ஜூதி மலை மேலே அப்படியே இறங்கினது இந்த முஹர்ரம் 10 தான். அதனால் நூஹ் நபி கூட இந்த மாதத்தில் நோன்பு, இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பு வச்சாங்க அப்படிங்கிற ஒரு ரிவாயத்தை என்ன செய்து வந்திருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மா ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹர்ரா சியாம யௌமின் ஃபضله அலா கைரிஹி இல்லா ஹாதல் யௌம யௌமு ஆஷுரா. அதாவது இந்த ரமலான் மாசத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கண்ணியம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பிடிச்ச ஒரு நோன்பு இருக்குமாக இருந்தால் அது ஆஷுரா நோன்பு தான் அப்படிங்கிறாங்க. ஆஷுரா நோன்பத்தான் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்னறாங்க அறிவிக்கிறாங்க. அப்போ ஆஷுரா நோன்பு தாசுஆ நோன்பு என்பது
இந்த முஹர்ரம் மாசத்தினுடைய ஒரு சிறப்பு. இந்த மாசம் சங்கையான மாசம், இதுல சண்டை சச்சரவு செய்யறது இல்லை, இதுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது. ஆனால் இந்த மாசத்துல ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்து எதிரிகள் நாட்டை அழிக்க வர்றாங்களாக இருந்தால் அந்த இஸ்லாமிய ஆட்சி அவங்களுக்கு எதிராக போர் கொடுக்கும். அவங்களா முந்திக்கித்தான் போர் கொடுக்குமே தவிர இவங்க முந்திக்க மாட்டாங்க. இது இந்த மாசத்தினுடைய ஒரு சட்டமா இருக்குது. அதே மாதிரியாக ஆஷுரா தாசுரா நோன்புங்கிறது ஒரு சிறப்பாக இருக்குது. இந்த நோம்பினுடைய கண்ணியம் என்ன, அதனுடைய கூலி என்ன அப்படி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அபு கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த ஆஷுரா நோன்பை பற்றி கேட்குறாங்க. ஆஷுரா நோம்பினுடைய சிறப்பு என்ன அப்படி என்று கேட்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னி அஹ்தஸிபு அலல்லாஹி யுகஃபர ஸனா அல்லதி கபிலஹு, ஒரு முந்தின வருஷத்தினுடைய பாவங்களுக்கு ஒரு குற்றப்பரிகாரமாக இருக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேங்கிறாங்க. முஸ்லிம் கிரந்தத்தில் 1976வது ஹதீதாக இந்த ஹதீஸ் என்ன செய்யப்பட்டிருக்கு, பதியப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸிலேயும் ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது புகாரில வருது, முக்கியத்துவம் கொடுத்தாங்க ரமலான் மாசத்துக்கு பிறகு இந்த ஆஷுரா நோன்புக்கு அப்படி என்ன வருது. ஒரே ஒரு நாள் நோன்பு வைக்கிறது ஒரு வருஷத்து பாவத்துக்கு குற்றப்பரிகாரமாக அமையுது அப்படின்னு சொன்னால் அது அவ்வளவு பெரிய ஒரு சிறப்புள்ள ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளணும். எனவே இந்த முஹர்ரம் மாசம் ஒரு சங்கையான மாசம், அதுல நாங்கள் நோன்பு வைக்கிறதுல இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது. இது ஆஷுரா தாஷுரா நோன்பு மட்டுமில்லை, இந்த மாசத்துல அமல்கள் செய்யறது, இது வேற வேற வணக்கம், அதாவது தர்மம் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, இன்னும் பிற உபரியான நோன்புகளை நாங்கள் நோக்கிறதுகள் சிறப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்குது. நபி வழியை பின்பற்றி ஆரம்பத்தில் ஆஷுரா என்கிற 10வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருந்தாலும் தொடர்ந்து என்ன அடுத்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறகு நான் உயிரோடு இருப்பதாக இருந்தால், அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தா 9வது நாள் நோன்பு வைப்பேன்றாங்க இல்லையா, அதனால தாசுஆவையும் சேர்த்து நோன்பு வைப்பது ஒரு சுன்னத்தாக இருக்குது. இதுதான் இந்த மாசத்தினுடைய ஒரு சிறப்பாக இருக்கிறது. இது போக இப்படி ஹதீஸில் வர்றது போக பட்டியலே போடுவாங்க. இந்த முஹர்ரம் மாசம் வந்துட்டேன்னு சொன்னா என்ன புது வருஷம் பிறந்தாச்சு அப்படிமா. இந்த புது வருஷம் தான் இஸ்லாமிய அடிப்படையில் முஹர்ரம் மாசம் என்கிறது ஒரு என்ன புது வருஷம் தான். ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, இப்போ ஹிஜ்ரி 1445க்கு வந்துட்டு நம்ம 1445 ஸ்டார்ட் இண்டையோட, அப்போ இது புது வருஷம் தான். ஆனால் அதுக்கு கொண்டாட்டம் இருக்குதா அப்படின்ற அப்படி ஒரு வழியை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யல, காட்டி தரல. வழங்கிட்டா அப்படி ஒரு வழியை காட்டிட்டா வருஷம் புது வருஷ கொண்டாட்டம் ஒன்று இன்று இருக்குதா அப்படின்னு கேட்டா அப்படி ஒன்று கிடையாது. இந்த கொண்டாட்டங்கள் தினங்கள் கொண்டாடுறதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி ஒரு தின கொண்டாட்டம் வைக்கல. அன்னையர் தினம் வைப்பாங்க, வழங்கிட்டா பெற்றோர்கள் தினம், அதே பெண்கள் தினம், ஆண்கள் தினம், சிறுவர் தினம், ஆசிரியர் தினம். அப்படி வருஷத்தில் ஒரு தடவை ஆசிரியரை கண்ணியப்படுத்த சொல்லலை இஸ்லாம். எப்போவுமே ஆசிரியர்களை கண்ணியப்படுத்துங்க. வருஷத்தில் ஒரு தடவையா பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும், எப்போவுமே நீங்கள் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க. அப்போ எல்லா நாளும் நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கென்று தனி ஒரு தினம் இருக்குதான்னு கேட்டால் 2 தினம் தான். ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜி பெருநாள், அவ்வளோதான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில தினங்கள் கொண்டாடுறாங்க, ஈதுகள். ஈதுங்கிறது சுத்திக்கிட்டு வாரது தான் ஈதுங்கிறது. வருஷம் அல்லது மாதம் என்ன திரும்ப திரும்ப வாரம் வாரத்துக்கு தான் அரபுல ஈதுங்கிறது. ஆதண்டா மீண்டது, ஆதண்டா மீண்டது, ஈதண்டா திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறது. விளங்கிட்டா? அப்போ அந்த ஈது கொண்டாட்டங்கள் ஒரு தொடர்ந்து இருக்கக்கூடிய சில கொண்டாட்டங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நமக்கு 2 ஈது தான், நமக்கு 2 ஈது தான், மற்ற ஈதுகள் எல்லாம் நம்ம கொண்டாடுறதில்லை. ஒன்று ஹஜ்ஜி பெருநாள், இன்னொன்று நோன்பு பெருநாள். இது 2 தான் நமக்கு ஈது. அதைத்தான் நம்ம என்ன செய்யறது, மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஈதுகளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுபோக இப்போ ஆஷுரா நோன்பு, அது ஈது இல்லை, ஒரு வணக்கம். அதுவும் தொடர்ந்து வர்றதுதான், அது ஒரு வணக்கம். ஆஷுரா நோன்புங்கிறது ஒரு வணக்கம், தாஸ்வாங்கிறது ஒரு வணக்கம். அதே மாதிரி அரஃபா நோன்புங்கிறது ஒரு வணக்கம். அந்த வணக்கம் வருஷம் இருக்குது. இந்த அரஃபா நோன்பு, ஆஷுரா, அது நபி அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்குது. அதில் நோன்பு வைக்கிறோம், வணக்கம் செலுத்துகிறோம், அது அவ்வளோதான். அதுபோக இந்த வருஷ கொண்டாட்டம் என்கிற ஒன்று, புது வருஷ கொண்டாட்டம் என்கிற ஒன்று,
அதுக்கு வாழ்த்து செல்றது ஒன்று இருக்குதான்னு கேட்டால் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக் வச்சுக்கிறவங்க, வாட்ஸ்அப் வச்சுக்கிறவங்க, வியாபார தளங்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா என்ன ஹாப்பி நியூ இயர் அப்படியம்பாங்க, ஹாப்பி நியூ இயர் முஹர்ரம் என்று போடுவாங்க, இஸ்லாமிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படியம்பாங்க. சில மதரசாக்கள், சில அமைப்புகள், சில பள்ளிவாசல்கள் என்ன செய்தன்னு சொன்னால் முஹர்ரம் மாதத்துக்குன்னு சொல்லி சில நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிருவாங்க. போட்டி நிகழ்ச்சிகள், கிராத் போட்டிகள், என்ன பிள்ளைகளுடைய சில பாடல்கள், கசீதாக்கள், இப்படியான சில போட்டி நிகழ்ச்சிகள் வைப்பாங்க. சில பள்ளிவாசலில் முஹர்ரம் மாதத்துக்கு சிறப்பான ஒரு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறது. இப்படியே ஒன்று முஹர்ரம் மாதத்தை கண்ணியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த முஹர்ரம் மாதம் தொடங்கினா கொஞ்ச நாளைக்கு இது ஓடிக்கிட்டே இருக்கும். சில கடைகள் இப்படி போர்டு போட்டு வச்சுருப்பாங்க. இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு பித்அத்தான ஒரு விஷயம். அப்படி ஒன்று மார்க்கத்தில் இல்லை. அப்போ நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்படி என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் தெளிவாக இப்போ இழங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தில் புதிதாக நாம் என்ன செய்யக்கூடாது, ஒன்று கொண்டு வர முடியாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான், அம் லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும் மின தீனி மாலம் யஸன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதிக்காத மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை புதிதாக தோற்றுவிக்கக்கூடிய இணையாளர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களான்னு கேட்குறான். மார்க்கத்தை அல்லாஹ் முடிச்சிட்டான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை நான் உங்களுக்கு பூர்த்தியாக்கி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இப்படி பூர்த்தியாக்கின இந்த இஸ்லாமையே தீனாக நான் ஏற்றுக்கிறேன். இந்த பூர்த்தியாக்கினது தான் தீன், அதுதான் இஸ்லாம், அதைத்தான் நான் தீனா ஏற்றுக்கிறேன். நீங்கள் புதுசாக அதுக்குள்ளே ஒன்றை கொண்டு வந்துட்டா அது என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறது அழகாக தெளிவாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா அம் லஹும் ஷுரகாஉ ஷரஉ லஹும், அவர்களுக்கு மார்க்கத்தை உருவாக்கக்கூடிய இணையாளர்கள் இருக்கிறார்களா? மின தீனி மாலம் யஸன் பிஹில்லாஹ், அல்லாஹ் அனுமதிக்காத இந்த மார்க்கத்தில் இருந்தும் உள்ள மார்க்க சட்டங்களை உருவாக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களாங்கிறான். மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக வரக்கூடாது. அதை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன் அப்படிங்கிறாங்க. எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் புதிதாக கொண்டு வராங்களோ அது நிராகரிக்கப்பட்டது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படி என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நமக்கு நல்லா படுதுங்கிறதுனால, நல்ல என்ன இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த தினத்தை நம்ம உருவாக்கிடக்கூடாது. இந்த முஹர்ரம் மாசத்துல இப்படி ஒரு புது வருட கொண்டாட்டம், ஒரு விழா, ஒரு 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 போட்டி நிகழ்ச்சி அப்படிங்கிறது, இதுக்கு வாழ்த்து செய்தி அனுப்புறது அல்லது நம்ம கடைகளுக்கு அப்படி எழுதி போறது அப்படி என்று ஒன்று இருக்குதான்னு கேட்டால் அப்படி எதுவுமே கிடையாது. புது வருஷ கொண்டாட்டம் என்கிறது உண்டோ, அதுக்கு கொண்டு ஒரு விழா எடுக்கிறதுண்டோ, அப்படியான ஒரு பித்அத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, நவீனமாக நம்ம கொண்டு வரக்கூடாது. அது நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு விஷயம். எப்பவே எச்சரிக்கை பண்ணிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. என்ன சொல்லிட்டாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன்ங்கறாங்க. எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, ஏற்கனவே இல்லாத ஒன்றை நபி அவங்க செஞ்சு காட்டி முடிஞ்சு போச்சு. இந்த மார்க்கம் அது பூரணப்படுத்தப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு நீங்களா ஒன்றை கொண்டு வந்தால் அது ரத்து, நிராகரிக்கப்பட்டது அப்படி என்று நினைறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. எனவே இந்த பித்அத்துக்கள் இந்த மாசத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படியான ஒரு கொண்டாட்டம் என்ன செய்யறதில்லை, வர்றதில்லை. அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயங்களையும் புதிதாக கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நல்லது தானே அப்படி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நல்லது தானே செஞ்சா என்ன அப்படி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நல்லது தானே என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சரியாக ஏற்றுக்கொள்ளப்படுமான்ற கிடையாது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மரணித்ததுக்கு பிறகு சஹாபாக்கள் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர் ஒரு சிறந்த ஒரு மார்க்க பத்துவாக்கள் கேட்கப்படுற ஒரு சஹாபியாக இருந்தாங்க. மற்ற சஹாபாக்கள் கூட இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட போய் என்னைவாங்க, மார்க்க விஷயங்களை கேட்டு எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அறிஞராக அவர் என்ன செஞ்சார், முஃப்தியாக இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டு வாசல்ல சுபஹ் தொழுகைக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன வாங்கன்னா போய் அப்படியே நின்றுக்குவாங்க. அவர் வெளியிறங்கினா அவரையும் கூட்டிட்டு அப்படியே பள்ளிக்கு போகிறது, அவரோட போகிறதுல அவங்களுக்கு அவ்வளவு திருப்தி இருந்துச்சு. அப்போ சுபஹுக்கு பாங்கு செல்றதுக்கு முன்னாடியே அவர் வீட்டு வாசலில் ஒன்று கூடிடுவாங்க. ஒன்று கூடி அவர் வெளியில் வந்துட்டாருன்னு சொன்னால் அவரோட போவாங்க.
இப்படி என்ன செய்கிறாங்கன்னா வீட்டு வாசலில் கொஞ்சம் பேர் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா வராங்க. வந்து கேட்டாங்க, அல் ஹரஜ அபு அப்துல் ரஹ்மான். அபு அப்துல் ரஹ்மான் அவருடைய குன்னியத்து பேர். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குன்னியத்து பெயர் அபு அப்துல் ரஹ்மான். அபு அப்துல் ரஹ்மான் வெளியே வந்துட்டாரா அப்படின்னா இல்லைன்னாங்க. நாங்களும் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. அங்கேயே நின்றுட்டாங்க. அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உட்கார்ந்துக்கிறாங்க. அவர் வெளியே வாரார். வீட்டிலிருந்து என்ன இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா வெளியே வந்தாங்க. வந்த உடனே கேட்டாங்க, அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் பள்ளிக்கு போனேன், அங்கிருந்து தான் வாரேன். பள்ளியில் நான் ஒரு விஷயத்தை கண்டேன். வல்லாஹி நான் அதை ரொம்ப வெறுக்கிறேன். வல்லாஹி நான் அதை ரொம்ப வெறுக்கிறேன். ஒரு விஷயத்தை கண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன கண்டீங்க அப்படின்னாங்க. ஃபஸதரா இன் ஷிஅத, நீங்க இருந்தா உயிர் கிடந்த சீவன் கிடந்தா பார்க்கத்தானே போறீங்க, வாங்க போவோம் அப்படின்றாங்க. நீங்க பார்க்கத்தானே போறீங்க, வாங்க அப்படின்றாங்க. போகும்போது சொல்றாங்க என்ன கண்டேன்னு. நடந்துக்கிட்டு பள்ளிக்கு போகும்போது சொல்றாங்க, நான் பள்ளிக்கு போனேன். எப்போ போயிருக்கிறாங்க? தஹஜ்ஜுதுக்கு போய்க்காங்க பள்ளிக்கு. இப்பதான் சுபஹுக்கு போறாங்க. சுபஹு பாங்கு சொல்லல. அந்த சஹாபாக்கள் சுபஹுக்கு பாங்கு சொல்லல. இவர் வெளியில வரத்தை பார்த்துக்கிறது கூட்டிக்கு போறாங்க. அப்ப ஜாமத்தில் நடக்குது, தஹஜ்ஜுடைய நேரத்தில் நடக்குது. அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு பள்ளி வாசலுக்கு நேரத்துடைய தஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. போகும்போது பள்ளிக்குள்ள ஒரு விஷயத்தை காண்றாங்க. கண்டுதான் வந்து நேராங்க வாங்கன்னு கூட்டிட்டு போகும்போது சொல்றாங்க, ஒரு பள்ளிக்குள்ள ஒரு விஷயத்தை கண்டேன், நான் வல்லாஹி வெறுக்கிறேன் அப்படின்ற. என்ன அது அப்படின்னு இவர் கேட்குறாங்க. இன் ஷிஅத ஃபதரா, நீங்க வந்து இன் இஷ்த நீங்க பார்க்கத்தானே போறீங்க, ஃபஸதரா இன் இஷ்த, நீங்க உயிர் கிடந்தா பார்க்கத்தானே போறீங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்போது சொல்றாங்க, பள்ளிக்குள்ள போனேன், ஹல்கா வட்டம் வட்டமா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கையில சின்ன கற்கள் இருக்குது. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா டைட் பண்றாரு. ஒருத்தர் வந்து ஒரு கல்லை தூக்கி வச்சு ஹல்லிலு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்கங்கறாங்க. எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு 100 தடவை திக்ர் செய்றாங்க. சுப்ஹான சப்பிஹு மியாங்கறாங்க. 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்கங்கறாங்க. எல்லாரும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ங்கறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்த திக்ர்கள் எல்லாமே. இந்த திக்ர் செஞ்சிட்டு இருக்கிறத நான் கண்டேன் அப்படின்னு அவர் சொல்றாங்க. இது சொன்ன உடனே நல்லது தானே, நல்ல விஷயம் தானே. ஆனா அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம் தானே, உங்களோட பாவத்தை கணக்கெடுங்க, நன்மைகள் வீணாகாம இருக்க நீ பொறுப்பு சொல்லியிருக்கலாமே அப்படின்றாங்க. அப்ப அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒன்றும் பேசல, நீங்களே வந்து அதுக்கு தீர்ப்பு கொடுத்துருங்க, நான் ஒன்றும் பேசலப்பா, நீங்க வந்து என்ன சொல்றீங்கிறதுக்கு தான் நான் உங்களை தேடி ஓடி வந்தேங்கிறாங்க. பள்ளிக்குள்ள ஒரு அநியாயம் நடக்குது, ஓடி வந்தீங்க. என்ன அநியாயம்? நம்ம பார்வையில் பார்த்தா என்ன அநியாயம்? திக்ரு செஞ்சிருக்காங்க, அதுவும் சும்மா நேரதே மாறிட்டு யஷாவா திக்ரு அப்படி திக்கிறான். ஹஜ்ஜத்துடைய நேரத்தில் திக்ரு நடந்திருக்குது. அப்போ அதை பார்க்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போறாங்க. பள்ளிக்குள்ள போய் ஒரு ஹல்காக்கு முன்னாடி அப்படியே போய் நின்றுட்டாங்க. போய் நின்று சொல்றாங்க, என்ன போய் நின்று சொல்றாங்க, நிறுத்துங்க, உங்களோட பாவத்தை எண்ணுங்க, நீங்க தஸ்பீஹ்ன்றதை விட்டுட்டு உங்களோட பாவத்தை எண்ணுங்க, உங்களோட நன்மைகள் வீணாகாம இருக்க நான் பொறுப்பு. என்ன நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத அதை விட ஒரு புதிய ஒரு நல்ல மார்க்கத்தை புதுசா கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க அப்படிங்கிறாங்க. யா உம்மத்த முஹம்மத், முஹம்மதுடைய சமுதாயமே, ஏன் இவ்வளவு வேகமா நீங்க அழிவுக்குள்ள போனீங்க? ரசூலுல்லாவோடு இருந்த சஹாபாக்கள் நாங்க இன்னும் உயிரோட இருக்கிறோம், அவர் பாவித்த பாத்திரங்கள் இன்னும் உடைஞ்சு போகல, அவர் உடுத்த உடுப்புகள் இன்னும் இத்து போகல, இவ்வளவு சீக்கிரமா வழிகட்டுக்குள்ள வந்துட்டேலா அப்படின்னு ஏசுறாரு. இப்படி ஏசினா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நல்லதுதானே செஞ்சோம், ஏன் ஏசுறீங்கன்னாங்க. நல்லதுதானே செஞ்சோம், நன்மையை தானே நாங்க நாடி செஞ்சோம், திக்ரு தானே செஞ்சோம், இதுல என்ன பிழை இருக்குது அப்படின்னு நினைறாங்க அவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எத்தனையோ பேர் நன்மை என்று நினைத்து செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய தொண்டை குழியை தாண்டுவதில்லை. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு கூட்டம் பெறும், அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள், அவர்கள் ஓதுகிற குர்ஆன் தொண்டை குழியை தாண்டாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வே எச்சரிக்கை பண்ணிட்டாங்க
அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விரட்டி விடுறாங்க, கழிச்சு விடுறாங்க, ஓடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அவர் சொல்றாரு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணின அந்த தொண்டை குழியை தாண்டாத குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக நீங்கள் அதிகம் பேர் இருப்பீங்களோ என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் சொல்றாரு, பிற்பட்ட காலத்தில் ஹவாரிஜிகள் வெளியானாங்க. ஹவாரிஜிகள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக ஹவாரிஜிகள் உருவானாங்க. எல்லாரையும் காவிராக்கினாங்க. சின்ன சின்ன பாவம் செய்யறவெல்லாம் நரகவாதி என்றாங்க. அவங்க மட்டும்தான் பெரிய வணக்கவாளிகள் என்று காட்டிக்கிட்டாங்க. பெரிய குராத் ஓதுறதும் நின்று தொழுகிறதும் அப்படி பெரிய பேணுதலாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களை கண்டடத்தை வெட்ட சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த ஹவாரிஜிகளாக வெளிப்பட்டு யுத்தத்துக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களில் இந்த திக்ர் மஜ்லிஸில் இருந்து அதிகமானோரை நான் கண்டேன் என்று அந்த அறிவிப்பாளர் சொல்லி காட்டுறேன். விளங்கிட்டா? இப்போ இந்த மார்க்கத்தில் நல்லதுதானே என்று புதுசாக கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய ஆபத்தானதுங்கிறத பாருங்க. நல்லதுதானே, அதில் என்ன இருக்குது? மௌலூத் ஓதினா என்ன தப்பா? பாத்தியா ஓதினா என்ன தப்பா? திக்ர் செஞ்சா என்ன தப்பா? கூட்டுத்துவா ஓதினா என்ன தப்பா? ரசூலுல்லாஹ் ஓதல்ல, ஓதினா என்ன தப்பா? இப்படி ஓதினா என்ன தப்பா, ஓதினா என்ன தப்பான்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாம இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரியா இருக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்போ குறை வச்சுட்டு போயிட்டாங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டுத்துவா ஓதல்ல, சஹாபாக்கள் ஓதல்ல, நம்ம ஓதிக்கிட்டு ஓதினா என்ன தப்பாண்டா? நீங்கள் என்ன ரசூலுல்லாஹ் சரியா பூர்த்தி ஆக்கலை, நாங்கள் பூர்த்தி ஆக்குறோம்னு சொல்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் சரியா செய்யலைன்னு ஆக்குறீங்களா? அப்போ மார்க்கத்தில் பித்அத்ங்கிறது பெரிய ஒரு பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த ஒரு உரை நிகழ்த்துறதா இருந்தாலும் முதல்ல என்ன செய்வாங்க? அல்லாஹ் புகழ்ந்து ஸலவாத்து சொல்லி என்ன 3 குர்ஆன் வசனத்தை தக்வாவை பற்றி ஓதிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இன்ன அஸ்தகல் ஹதீதி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் மிக உண்மையானது அல்லாஹ்ட வேதம். வைன ஹைரல் ஹதி ஹதி முஹம்மத், கலாச்சாரத்தில் சிறந்த கலாச்சாரம் முஹம்மதுடைய கலாச்சாரம், முஹம்மது நபியுடைய கலாச்சாரம் சொல்லிட்டு ஒ ஷர்ரல் உமூரி முஹததாத்துஹா, ஆக மோசமான விஷயம் மார்க்கத்தின் பெயரால் புதுசாக வந்தது அப்படிங்கிற மோசமான விஷயம் மார்க்கத்தின் பெயரில் புதுசாக வந்தது முஹததாத்துங்கிறாங்க. அப்போ மார்க்கத்தின் பெயரால் ஒரு திக்ராக, ஒரு தொழுகையாக, ஒரு நோன்பாக, ஒரு விழா கொண்டாட்டமாக மார்க்கத்தின் பெயரால் புதுசாக வாரது அதான் ஆக கெட்ட விஷயம் சொல்லிட்டு தான் குல்லு முஹததத்தின் பிதா, அந்த எல்லா புதுமைகளும் அந்த புதுசாக திரும்ப நீங்கள் கொண்டு வாரீங்களே அந்த புதிய விஷயங்கள் எல்லாமே பித்அத்து, நூன்ன செயல், குறைபாடு உள்ள செயல். குல்லு பித்அத்தின் பலாலா, அந்த எல்லா பித்அத்தும் வழிகேடு. குல்லு வதாலத்தின் பின்னார், வழிகேடு நரகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயம் பண்ணுறாங்க. எல்லா ஜும்மாக்களும் அப்படித்தான், எல்லா உபதேசங்களும் அப்படித்தான். இதில் அவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் இதை ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு மீலாது கொண்டாடுறாங்க, அவங்க பாட்டுக்கு மௌலூத் உருவாக்குறாங்க, அவங்க பாட்டுக்கு கூட்டுத்துவா திக்ருடைய மஜ்லிஸ், வெள்ளிக்கிழமை ராத்திபு, பள்ளிக்குள்ள தஹஜ்ஜுதுக்கு கல்லை வச்சுக்கிட்டு லாய் லாய் இல்லல்லாஹ் செஞ்சாக்களையே சஹாபாக்கள் விரட்டினாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூ மூஸா அல் அஷர் ரலியல்லாஹு தான் விரட்டி விட்டாங்க. என்னடா செய்றீங்க நீங்க அப்படின்ட்டு. எதுக்கு? தஹஜ்ஜத் நேரத்தில் திக்ர் செஞ்சதுக்கு. அப்போ இது ஆம்பளை பொம்பளையில் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ராத்திபண்ட பேரில் ஹூ 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 ஹூ, அது திக்ர் லாய் லாய் இல்லல்லாஹ் என்றாச்சும் இருந்துச்சு, அல்லாஹ் அக்பர் என்றாலும் இருந்துச்சு. இப்போ ராத்திபுல் என்ன இருக்கு? ஹூ, சும்மா ஹூ ஹூ ஹூ. இப்போ அல்லாஹூ என்று வரதான் அந்த ஹூவை எடுத்துக்கிறாங்க. அந்த ஹூ அல்லாஹ் மைன் மனசுக்குள்ளையா, ஹூ வெளியிலையா. அப்போ இப்படி மடத்தனமான திக்ருகள் ராத்திபுகள் எல்லாம் இன்றைக்கு உருவாகுது. அங்கே இங்கே ராத்திபுகள் திக்ருகள் உருவாகுது, மௌலானாக்கள் உருவாகுறாங்க, அவங்கள போய் தடவுறது, அவங்க ஆசீர்வாதம் கொடுக்கறது, இப்படியெல்லாம் கூத்துக்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்போ இது என்ன பேரில் வருதுன்னா நல்லது தானே, மார்க்கத்தில் நல்ல விஷயம் தானே செய்யணும், அல்லாஹ் தானே திக்ர் செய்கிறோம் அப்படின்னு வராங்க. அல்லாஹ் தான் திக்ர் செய்கிறோம்னு வந்தது தான் சஹாபாக்கள் விரட்டி விட்டாங்க. என்ன அது விஷயம் என்றால்,